பினாங்கில் ஆலோங் எனப்படும் வட்டி முதலைகளின் வைப்பாட்டியாக கட்டாயப்படுத்தப்பட்டதாக டிக்டாக்கில் வெளியான பாட்காஸ்ட் நேர்காணல் ஒளிநாடா வெறும் கட்டுக்கதையே. மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹம்சா அஹமட் அதனை உறுதிப்படுத்தினார். 26 வயது அப்பெண் நேற்று முன்தினம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இரவு 10:50 மணிக்கு அப்பெண் இருக்குமிடத்தை கண்டுபிடித்த பினாங்கு குற்ற புலனாய்வுத்துறை சற்று நேரத்திலேயே செப்ராங் பராய் உத்தாராவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து அவரை மீட்டது. செப்டம்பர் 26ஆம் தேதி டிக்டாக் ஒளிநாடா நேரலையில் பேசிய அப்பெண் ஆலோங் கும்பலால் சிவப்பு விளக்கு பகுதியில் சம்பளமில்லாமல் வேலை வாங்கப்பட்டதாக கூறியிருக்கிறார். வட்டிக்கு கடன் வழங்கும் நிறுவனங்களிடமும் கடன் வாங்கியதாகவும் அதனை திருப்பிச் செலுத்த முடியாததால் அந்நிறுவனங்களால் மிரட்டல்களுக்கு ஆளானதாகவும் அவர் சொன்னார். தந்தை வட்டிக்கு வாங்கிய 20,000 ரிங்கிட் பணத்தை செலுத்த முடியாத காரணத்தால் கடந்த பிப்ரவரி முதல் அந்த வட்டி முதலைக்கு சம்பளமில்லாமல் வேலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டதாக அவர் கூறிக்கொண்டார். அச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தோடு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்படுகிறது. கிராமத்தில் உள்ள தனது தாய்க்கும் மிரட்டல் போனதாக அவர் கூறினார். எனினும் விசாரணையில் அவை உண்மை இல்லை என கண்டறியப்பட்டது. உள்ள கிடங்கை கொட்டுவதற்காக அவர் கற்பனையாக உருவாக்கிய கதை என்பது அம்பலமானது. கடா மக்களே, GM Indians பெருமையுடன் வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 9 to 13 அக்டோபர் வரை டேவான் ஹாக் டெக் சூ சுங்கேலாலாங் சுங்கே பத்தானியில் 100க்கும் அதிகமான பூத்களில் திரும்பிய பக்கமெல்லாம் சேல் 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 பிக் டிஸ்கவுண்ட்.